ஓகே, கம்மிங் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். விஜய் சித்து விலாக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருந்தால் ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டென்ட்டு, ஃபன்னு, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த டாப் சேனல்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் இருக்குது, விச் இஸ் ரியலி நைஸ். அவர் மேலே எந்த பொறாமையோ வன்மமோலாம் கிடையாது. இந்த வீடியோ அப்படி எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் லிமிட்டு தாண்டி போகும்போது கண்டிப்பாக கசப்பாக தான் தெரியும் சில டைமில். இது எக்ஸ்பெக்ட் பண்ணதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க சேனல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபன் அப்படின்றது ஒரு லிமிட் இருக்குங்க. வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்கள் வீடியோவில் காட்டாதது உங்களோட விருப்பம் தான். ஸோ திஸ் இஸ் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக இருக்காங்க. அந்த நிக்கல் குந்தல் அப்படின்ற ஒரு எபிசோடில் இப்போ அந்த போர்ஷனே பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஃபென்ஸ் பண்ணியிருக்கு, நிறைய பேர் நம்மளை எதிர்த்து வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா விஜய் சித்து ப்ரோ எப்படியும் நம்ம நேரில் மீட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பர்சனலாக இது எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் போட்ட அந்த எபிசோட் என்னால் ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா நீங்கள் உங்களோட பார்ட்னர் இருக்கார்ல டிவோ, அவங்களை வச்சு காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். அதில் உங்கள் டீமில் ஒருத்தர் அந்த நிக்கல் குந்தல் அப்படின்னு ஒரு கேமில் அடித்து விளையாடி இருக்கீங்க. ரொம்ப காமன் தான். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும், ப்ரோ அது ஜஸ்ட் ஒரு ஃபன் ப்ரோ, இட்ஸ் கண்டென்ட் ப்ரோன்னு. ஓகே ஃபைன், பண்ணு கண்டென்ட், ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் இட். இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் அடிச்சுப்போம், பர்த்டே பம்ஸ் கொடுப்போம், தூக்கி போட்டு மிதிப்போம், இதெல்லாம் ஃபைன். அன்லெஸ் ஆர் அன்டில் பப்ளிக்காக அதை நம்ம ஒரு விஷயம் காட்டும்போது தேர் ஷுட் பி சம் எத்திக்ஸ். இப்போது நம்ம சித்து ப்ரோ ஒருத்தர் அவங்க டீமில் அடிக்கிறார் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. இப்போ ஹர்ஷத்தை கலாய்க்கிறாங்க, ஹர்ஷத் ப்ரோ இவரை கலாய்க்கிறாங்க, அந்த டீம் இருக்குது, பிபி எப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் கூட கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்களே தவிர சோஷியல் மீடியாவில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனையான வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஒருத்தரை நிக்கல் குந்தல் அப்படின்னு ஒரு கேமில் கீழே போட்டு மிதிப்பார். மிதிச்சு ஆல்மோஸ்ட் லுங்கியே கழன்றும். இது ஏன் தப்பு அப்படின்னு மக்கள் ஆக்சுவலாக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அடிக்கும்போது அந்த அடி வாங்குற அந்த பர்சன் இருக்காருல்ல, ஃபேஸில் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அடிக்கும்போது ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது கிடையாது. ஹி இஸ் லைக் டோட்டலி டிப்ரெஸ்ட் அந்த இடத்துல. ரெண்டாவது ஹர்ஷத் குடுகுடுன்னு ஓடி வந்து ஆனால் என்னென்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக சொல்லுவாப்புல. அந்த சீன் மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, ரொம்ப சீரியஸாக சொல்லியிருப்பாப்புல. ஸோ தட் மீன்ஸ் ஹர்ஷத்துக்கே அங்கே புரிஞ்சிருக்கு, ஐ திங்க் ஒரு லிமிட்டை தாண்டி போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுக்கே நான் அவனை உயிர் போகிற மாதிரி அடிக்கிறீங்க, ஏதோ பகை வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. உண்மையாக அது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்தது. ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி தான் அது இருந்தது. சரி, சோஷியல் மீடியா இஸ் ஃபன் தான், நீங்கள் ஒரு ஃபன்னான டீம் தான் ப்ரோ, அதுக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதனால தான் இவ்வளோ டாப்பில் இருக்கீங்க. அந்த எத்திக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, நான் ஒருத்தரை ஹராஸ் பண்ணுறேன், நான் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறேன் என் டீமில் ஒரு மெம்பர் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே அது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஆகிய நாங்கள் அவங்க பார்க்குறப்ப எங்களுக்கு காமெடியாக அது தெரியணுமே தவிர ஒரு சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணக்கூடாது. தேர் ஷுட் பி லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ட்ரோல்ஸ் இப்போ போடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க. ஒரு கண்டென்ட் அப்படின்னா அது ஒரு லிமிட் தான், லிமிட்டு தாண்டி போயிட்டு இருக்கு விஜய் சித்து ப்ரோ சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவுண்டமணி செந்தில் எடுத்துங்க. செந்தில் அந்த இடத்துல அடி வாங்கிட்டே இருப்பாப்புல, கவுண்டமணி கெத்து காட்டிப்பாப்புல அட் த சேம் டைம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்திலோட காம்போ. பட் எண்ட் ஆஃப் த டே அதனால் யாருமே ஆடியன்ஸு அஃபென்ஸ் ஆகலை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் இப்போ கூட அவங்க காமெடியில் வந்துச்சுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கவுண்டமணி என்னதான் செந்தில கலாய்ச்சாலும் என்னதான் தூக்கி போட்டு மிதிச்சாலும் ஒரு லிமிட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குமே தவிர மற்றவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி என்னப்பா ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் காமிக்கலாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நிக்கல் குந்தல் கேம் ரொம்ப ரிலேட்டபுளாக இறங்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் லுங்கியே அவுற அளவுக்கு நீங்கள் அடிச்சிருக்க கூடாது, காலை வச்சு மிதிச்சிருக்கீங்க. அண்ட் உங்கள் டீம்லேயே இன்னொருத்தர் ஹர்ஷத் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவரே என்னென்ன இப்படி அடிக்கிறீங்க, ஏதாவது பகையாவன் மேலே அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே அது தப்புன்னு தெரிஞ்சுதான் உங்கள் வீடியோலேருந்து அந்த செக்மெண்ட்டை நீங்கள் ட்ரிம் பண்ணி தூக்கிட்டீங்க. ஒரு கண்டென்ட் நல்லா போகுது, ஒரு சேனல் நல்லா போகுது, ஒரு ரீச் நல்லா இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு மைனஸ் நடக்கும் அந்த சேனலில். ஐ திங்க் அதுதான் இந்த வீடியோ நினைக்கிறேன். பட் ப்ரீவியஸ்லி சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க லைக் ரொம்ப இது எக்ஸ்ட்ரீமாக போகிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் நாட் குட்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. மேபி விஜய் சித்து ப்ரோ சைட்லேருந்து ஒரு சாரி வீடியோவோ சம்திங் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஐ திங்க் திஸ் வில் பி குட். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு டோட்டல் பேரை பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ கூட இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கண்டென்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் இருந்தீங்க, ரியல் லைஃப்பில் நான் சொல்கிறேன், ஒரு லிமிட்டை தாண்டி யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, ஒரு லிமிட்டை தாண்டி எதுவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கே அறியாமல் அவங்கள நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நமக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க ஆஸ் அ ஃப்ரெண்டாக. பட் ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ பர்த்டே பம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் ரீல்ஸில், அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. தட்ஸ் நாட் அட் ஆல் பர்த்டே பம்ஸ். அது ஒரு மெமரபிளான டேவாக மாற்றணுமே தவிர அவனுக்கு ஆல்மோஸ்ட் பைல்ஸ் வர ரேஞ்சுக்கு அடிச்சிருக்காங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் குட். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தோணும், இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தோணும். ஃபன் இஸ் ஃபன் தான், அதுக்குன்னு சொல்லிட்டு வலிக்கிற அளவுக்கு அடிக்கணும்.
தட்ஸ் மை கொஷன். ஒரு விஷயம் வலிக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல அது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எத்திக்கலான விஷயமே கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. இது சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அபியஸ்லி நானும் அவரோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன் ரேண்டமாக. அது எனக்கே பர்சனலாக தான் ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த ப்ரோ ஐ திங்க் ஐ ஃபீல் சாரி ஃபார் மீ ஆக்சுவலி. விஜய் சித்து ப்ரோ மேபி ஒரு வீடியோ போட்டால் தட் வில் பி த எண்ட் ஆஃப் இட் தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணவும். இதை சொல்கிறதுக்கு நான் ஒரு புள்ளப்பூச்சி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஐ ஹேவ் தட் கருத்து ஃப்ரீடம். தட்ஸ் வை ஐ எம் எக்ஸ்பிரஸிங் திஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.